ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இதற்கு பின்பு ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளைப் போல உங்களை அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாக செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறை ஆட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று புனித பதுவை அந்தோணியாருடைய விழாவை நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த காணொளியை காணுகின்ற உங்கள் அனைவருக்கும் புனித அந்தோணியாருடைய விழா பெருவிழா வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். அன்பிற்குரியவர்களே, புனித அந்தோணியாருடைய வாழ்வானது நிறைய பேருக்கு தெரிந்ததொரு வாழ்வு. புனித அந்தோணியார தெரியாத மனிதர்கள் கத்தோலிக்கர்களில் யாரும் இருப்பாங்க அப்படின்னு என்னால் நினச்சி பார்க்க முடியல. அந்த அளவிற்கு அவருடைய பெயரானது மூலை முடுக்கெங்கும் பரவி இருக்கின்றது. பல நேரங்களில் கிறிஸ்துவை அறியாதவர்கள் கூட, பிற மதத்தை சார்ந்தவர்கள் கூட அந்தோணியாரை அறிந்திருப்பதை பார்க்கும் பொழுது எந்த அளவிற்கு அவர் அவர்களுடைய வாழ்க்கையிலே புதுமைகளை செய்திருப்பார் என்று நினைத்து பார்க்க முடிகின்றது. அதனால தான் சொன்னேன், கிறிஸ்துவை கூட தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்தோணியாரை தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லி. அன்பிற்குரியவர்களே, அந்தோணியார் ஏன் இவ்வளோ ரொம்ப ஃபேமஸ் ஆனவரா, நிறைய பேரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதராக, ஒரு கத்தோலிக்க ஒரு புனிதராக இருக்கின்றார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 99% அவர் செய்கின்ற புதுமைகளால். அவருடைய பட்டப்பெயர்களில் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒண்டர் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுமைகளை செய்கின்ற புனிதர். அப்போ அந்த புதுமைகளுக்காகத்தான் புனித அந்தோணியாரை நாம் அனைவரும் தெரிந்து வைத்திருக்கின்றோம். செவ்வாய்க்கிழமைகளில் சாதாரண ஒரு கெபியில கூட அந்தோணியாரை தேடி போய் பார்க்கின்ற மனிதர்களை நான் பார்க்கின்றோம். அந்த கெபிகள் கூட கூட்டம் நிறைந்தவையாக இருக்கும். பிரியமானவர்களே, அந்தோணியார் வெறும் புதுமை செய்கின்ற ஒரு மனிதராக மட்டும்தான் இருக்கிறாரா? அவரை அதற்காக மட்டும்தான் தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. இந்த புதுமைகள் உண்மையான அந்தோணியார் யார் என்பதை பல நேரங்களில் நாம் தெரிந்து கொள்வதற்கு தடையாக இருக்கின்றது. ஒவ்வொரு புனிதருக்கும் பின்னாடி ஒரு அழகானதொரு வாழ்க்கை சரித்திரம் இருக்கும். அது ரொம்ப தொடுதலாக இருக்கும், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அதை வாசிக்கும் பொழுது நம்மளும் இப்படி வாழலாம், இப்படி கிறிஸ்துவை பின்பற்றலாம் அப்படின்னு நமக்கும் ஒரு தொடுதல் கிடைக்கும், ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். புனித அந்தோணியாருடைய வாழ்வும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஒரு அழகானது ஒரு வாழ்வாக இருக்கின்றது. ஆனால் பல நேரத்தில் அந்தோணியார் புதுமை அப்படின்னா அந்தோணியார்னா புதுமை. அந்தோணியார்கிட்ட போயிட்டு நான் கேட்பேன், அந்தோணியார் எனக்கு செஞ்சு கொடுத்துருவார். அதோடு நமது உறவு அந்தோணியாரோட முடிஞ்சிருது. ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று உங்களோடு புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையிலே எனக்கு பிடித்த 3 அழகான கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். புதுமைகளுக்கும் மேலாக, புதுமைகளை களைந்து விட்டு அந்தோணியாருடைய வாழ்க்கைக்கு உள்ளே போய் பார்த்தோன்னா ரொம்ப அழகானது ஒரு வாழ்வு. அவர் கடவுளுடைய வார்த்தைக்கு கொடுத்த முக்கியத்துவம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
அந்தோனியார் ஒரு மிஷனரியா, மறைபரப்பு போதகராக பல இடங்களுக்கு கால்நடையாக சென்று பயணம் மேற்கொண்டு கடவுளுடைய வார்த்தையை மக்களுக்கு போதித்ததை நாம் பார்க்கின்றோம். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆட்கள் இல்லாத பொழுது அவர் ஒரு நீர் ஓடுகின்ற அந்த ஒரு இடத்துல போய் நின்று அவர் அங்கே கடவுளுடைய வார்த்தையை சொல்கிறாரு. அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த மீன்கள் அவருடைய வார்த்தையை கேட்டதாக நாம் அந்தோனியருடைய வாழ்க்கையிலிருந்து அந்த உண்மை சம்பவத்தை நாம் பல இடங்களில் வாசிச்சிருப்போம், அதில் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். மீன்கள் கூட கடவுளுடைய வார்த்தையை கேட்பது அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும், அதை போதிக்கின்ற அந்த ஒரு உந்துதல் அவருக்கு உள்ளே இருந்துச்சு தெரியுமா? கடவுளுடைய வார்த்தையை நான் போதிக்கணும், கடவுளுடைய வார்த்தையை நான் போதிக்கணும், நான் போகிற இடத்துலலாம் கடவுளுடைய வார்த்தை பரவணும், கடவுளுடைய வார்த்தையை பிறருக்கு போதிப்பதற்காகவே புனித அந்தோனியார் அழைக்கப்பட்டதாக உணர்ந்தவர். அதனால்தான் அவருடைய வார்த்தைகள் ஒன்று கத்தி போல ஷார்ப்பாக இருக்கும். கேட்கின்ற மக்களுடைய இதயங்கள் கிழிக்கப்பட்டது. கடவுளுடைய வார்த்தை அங்கே சென்று தங்கியது. கடவுளுடைய வல்லமையான கருவியாக, மறைபரப்பு போதகராக புனித அந்தோனியார் விளங்குகின்றார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நம்பிக்கையானது மக்களுக்கு பரப்பப்படுகின்றது. உண்மை கடவுளை பற்றிய செய்தியானது உலகில் இருக்கின்ற, அவர் எங்கெல்லாம் போனாரோ அந்த இடங்களில் இருக்கின்ற மக்களுக்கு அந்த கடவுளுடைய அந்த நற்செய்தியானது கிடைக்கின்றது. அந்தோனியாருடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது, அவர் ரொம்ப நல்லா பண்ணினாரு, கடவுள் அவருக்கு அந்த வல்லமையை கொடுத்துருந்தாரு, போகிற இடத்துலலாம் அவர் போதிச்சதை கேட்டாங்க, பாருங்கள் மீன்கள் கூட கேட்டுச்சு அப்படின்னு நீங்கள் நானும் அவரை ஒரு பெரிய மனிதராக, ஒரு புனிதராக ஒதுக்கி வச்சுட்டு நம்ம போயிடலாம். ஆனால் அதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. நமது வாழ்க்கையில் நாம் நம்பிக்கையை பரப்புவதற்கு எந்த முயற்சியை எடுத்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நற்செய்தியானது வெறும் அந்தோனியாருக்கு மட்டும் கொடுக்கப்படவில்லை. நாவானது அந்தோனியாருடைய நாவு மட்டும் கடவுளுடைய கருவி என்று நாம் சொல்ல முடியாது. நீங்களும் நானும், இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் கடவுளுடைய கருவியாக மாற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நமது திருமுழுக்கின் வழியாக இறைவாக்கினராக கடவுளுடைய வார்த்தை பிறருக்கு எடுத்துச் சொல்வதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆக கடவுளுடைய வார்த்தையை எடுத்துரைப்பது நமது தலையாய கடமை, பணியாக இருக்கின்றது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது குடும்பத்தில் நமக்கு இருக்கின்ற நம்பிக்கை நமது பிள்ளைகளுக்கு போய் சேர்ந்திருக்குதா? நாம் பார்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பகுதி நமது வாழ்க்கையில். உங்களுடைய பெற்றோர்களிடத்திலிருந்து உங்களுக்கு நம்பிக்கையானது கிடைத்தது. உங்களது பெற்றோர்கள் கடவுளை விடாப்பிடியாக உறுதியாக பிடித்து இவர்தான் கடவுள் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதனால் தான் இன்று நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கடவுளுடைய வார்த்தையை தியானிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மையான கடவுளுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் இந்த இடத்திலே ஒன்றாக இந்த காணொலியின் வழியாக கடவுளுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கின்றோம், நம்பிக்கையை வளர்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஒரு அழகான ஒரு செயலானது நமது பிள்ளைகள் வாழ்க்கையிலே நடக்குதா? அவர்கள் உண்மையான கடவுளை தேடி போகின்றார்களா? யாரை பின்பற்றுகின்ற வாழ்க்கையாக அவர்களது வாழ்வு அமைகின்றது என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை உங்களது பிள்ளைகள் கடவுளை இன்னும் உறுதியாக பற்றி பிடிக்கல அப்படின்னா, கடவுள் அந்தோனியாரை கேட்க போகிறது கிடையாது. கடவுள் உங்களையும் என்னையும் தான் நிச்சயமாக கேட்பார். எனக்கு இருக்கின்ற நம்பிக்கையானது பின்னால் வருகின்ற இளம் தலைமுறையினருக்கு போய் சேருகின்றதா என்பதை பார்க்க வேண்டியது பெற்றோர்களாகிய உங்களது கடமையாக இருக்கின்றது. இரண்டாவது மிக முக்கியமானதொரு அந்தோனியாருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, அவருடைய தாழ்ச்சி கலந்த நம்பிக்கை. அந்தோனியாருடைய வாழ்க்கையில் அவர் போதிக்க ஆரம்பித்ததுக்கு பின்னாடி, அவர் செய்கின்ற புதுமைகளுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத தான் நீங்கள் நானும் நிறைய நேரம் கேள்விப்பட்டிருப்போம், வாசிச்சிருப்போம். அவர் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வருவதற்கு முன்பதாக அவர் சபையிலே சேர்ந்து ஒரு சாதாரண ஒரு மனிதராக தாழ்ச்சி கலந்த அந்த நம்பிக்கையோடு கடவுள் என்னையும் ஒரு நாள் பயன்படுத்துவார் என்று சொல்லி அவர் தன்னையே தயாரித்து கொண்டிருந்தார். சாதாரண வேலைகளை கூட அவர் முழு அன்போடு செய்து கொண்டிருந்தார். கடவுள் உயர்த்துகின்ற நாள் வரையிலே நான் கடவுளுக்கு எதிராக போராட்டம் செய்ய மாட்டேன், கடவுள் என்னை உயர்த்துகின்ற நாள் வரையில் ஒன்றும் செய்யாமல் சும்மா இருக்க மாட்டேன், கடவுள் என்னை உயர்த்துகின்ற அந்த நாள் வர்ற வரைக்கும் நான் அதற்காக மட்டும்தான் காத்துக்கிட்டு இருப்பேன், இப்போ இருக்கிற எந்த பணிகளை செய்ய மாட்டேன் என்று சொல்லி கடவுளுக்கு எதிராக அவர் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கல. அவர் ஒரு மிக அழகானதொரு வாழ்க்கை நிலையை மேற்கொள்ளுகின்றார். கடவுள் என்னை உயர்த்துகின்ற நாள் வரையில் எனது உதவி இங்கு என்ன தேவைப்படுகின்றதோ அதை நான் செய்வேன் என்று சொல்லி பிறர் செய்ய தயங்கிய வேலைகளை கூட தன் மீது எழுத்து போட்டு அவர் செய்ததாக அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லும். ஆகவே கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மை எடுத்து பயன்படுத்துகின்ற நாள் வருகின்ற வரையிலே
நாம் கடவுளுக்காக நமது வாழ்வை ஏற்கனவே ஒப்பு கொடுத்திருக்கின்றோம் திருமுழுக்கின் வழியாக. கடவுள் நம்ம எடுத்து பயன்படுத்துகின்ற அந்த ஒரு நாள் வருகின்ற வரையிலே நமக்கு கிடைக்கின்ற சாதாரண பணிகளை, வாழ்க்கையில் இருக்கின்ற பணிகளை நாம் தொடர்ந்து முழு அன்போடு செய்வோம். அந்த தாழ்ச்சி கலந்த நம்பிக்கையானது நம்மிடமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி புனித அந்தோனியாரின் வழியாக நாம் கடவுளை வேண்டுவோம். மூன்றாவது மிக முக்கியமானது, அந்தோனியார் பிரெட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்தோனியாருடைய ஷ்ரைன்ஸ்லாம் போனீங்கன்னா ஒரு சில நேரங்களிலே செவ்வாய்க்கிழமைகளிலே கொடுப்பார்கள், அல்லது அந்த விழா நேரங்களிலே, அல்லது ஒரு சில இடங்களிலே தினந்தோறும் அந்தோனியாருடைய பிரெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரெட்டை வருகின்ற ஏழை மக்களுக்கு அதை பகிர்ந்து கொடுப்பார்கள். அது எங்கிருந்து வந்தது அப்படின்னா அந்தோனியார்கிட்ட இருந்து தான் வருது. அவர் ஏழைகளின் மீது கொண்ட அந்த அளவற்ற அன்பின் வழியாக அந்த ஏழைகளுக்கு செய்யணும். ஏழைகளிலே கடவுளை அவர் கண்டதால், அவர்கள் பசியோடு இருந்த பொழுது அவர் தன்னிடம் இருந்ததை பகிர்ந்து கொடுத்ததால் தான் அந்த அந்தோனியார் பிரெட்டு அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரெடிஷன் ஆனது உருவாகுது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் நானும் அதை எதற்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நான் பிரெட்டு கொடுத்தா கடவுள் என் வாழ்க்கையில் ஏதாவது புதுமை செய்வார், நான் பிரெட்டு கொடுத்தா என்னுடைய விண்ணப்பத்தை கடவுள் கேட்பார் என்று சொல்லி நாம் அப்படி செய்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகள், நம்மிடம் இருப்பதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது நாம் கடவுளுக்கே அதை கொடுக்கின்றோம். ஏழைகளிடத்திலே கடவுளை காண்பவன் பேறு பெற்றவன் என்ற வாக்கியத்திற்கு இணங்க ஏழைகளிடத்திலே கடவுளை காண புனித அந்தோனியாரின் வாழ்க்கை வழியாக நாம் கற்றுக்கொள்ளுவோம். நாமும் கடவுளை ஏழைகளில் அன்பு செய்வோம். தாழ்ச்சி கலந்த பொறுமையோடு நம்பிக்கையோடு கடவுள் நம்மை பயன்படுத்துகின்ற நாள் வரையிலே நாம் காத்திருப்போம். அதுவரையிலே நமது வாழ்க்கையிலே கடவுள் நமக்கு கொடுத்த அந்த திறமைகளின் வழியாக கடவுளுடைய வார்த்தையை தொடர்ந்து உலகெங்கும் அறிவிப்போம். கடவுள் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.